ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கு தேதி பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனவரி 29 சரியா. ஸோ நேற்றைக்கு ஈவினிங் போல் ஒரு ஆர்டர் வந்தது. ஸோ அமேசான்லேருந்து தான் வந்தது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்றதை உங்களை காட்டுறேன்னு பாருங்கள் சரியா. இங்கே பாருங்கள், யோட்டிபேட் live to explore. ஸோ யோட்டிபேட் தான் பிராண்டு சரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்ன ஸோ ஸோ யாராவது டயட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காப்பி தண்ணி கீப்பி தண்ணியில் குடிக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிங்கன்னு சொன்னால் வாட்டர், டிடாக்ஸ் வாட்டரு வந்து ஹெல்த்துக்கு நல்லா. ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ வாய்க்கில் போடுறீங்களோ அதெல்லாம் இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் வெளியேறும். ஸோ சிறப்பாக இருக்கும் உங்கள்ட வயிறு டமி எல்லாம் சரியா. ஸோ டமிக்கு நல்லா டமியில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படும். ஸோ அதுக்கு தான் இது வாங்கினேன். ஸோ இது வந்து நல்லது. ஸோ முதல்ல இது வாஷ் பண்ண இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்குது கெட் ஸ்டார்ட் 8 AM to 2 PM சரியா. இங்கே பாருங்கள், 9 AM to 3 PM keep drinking, 10 AM to 4 PM don't give up, 11 AM to 5 PM almost there, 12 PM to 6 PM you did it, 1 PM to 7 PM ரீஃபில் பண்ணட்டுக்குமா. ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தந்துக்காங்க. இந்த பாட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது இது வந்து BPA ஃப்ரீ, அடுத்தது லீக் ப்ரூஃபும். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சாம்சங் வாட்சுக்கு இந்த ரிஸ்ட்டு பேண்டு வாங்கி நான் இதுவும் அமேசான்லேருந்து வந்தது. ஒவ்வொரு கலர்ஸ் படி இருக்குது. ஸோ நான் இதை பேந்து காட்டுறேன்னு. ஸோ இதை வந்து மக்களை நான் பேந்து வாஷ் பண்ணி போட்டு உங்களுக்கு டிடாக்ஸ் என்ன இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறதை உங்களை காட்டுறேன் சரியா. நான் சாப்பிட போகிறேன். ஓகே மக்களே, நான் சாப்பிட்டுட்டு திருப்பி சந்திக்கிறேன். மக்களை இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து வாஷ் பண்ண போகிறேன் சரியா. அமேசான்லேருந்து வந்தது தான். ஸோ மைல்டு சோப்பால் வார்ம் வாட்டரில் கழுவுங்க சரியா. இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்ட்டு சொன்னாலும் எப்போதுமே வாஷ் பண்ணுவோம் சரியா. மைல்டு சோப்பில், அடுத்தது வார்ம் வாட்டரில். ஸோ எப்போதுமே வாஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது நான் தெரியாதவங்களுக்கு சொல்லுவேன் சரியா. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறது, ஏதாவது நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபில்டர் பண்ணி வைக்கும். இதையும் நல்லா வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து மக்களை இந்த கை நுழையாது தானே. ஸோ இதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வச்சுக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் மக்களை. ஸோ இதில் கொஞ்சம் சோப்பை சேர்த்துட்டு இந்த ஸ்பாஞ்சால் வாஷ் பண்ணினால் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வாஷ் பண்ணுவோம். பாருங்கள், ஸோ மக்களை இங்கே பாருங்கள், நல்லா வடிவாக ரெடி பண்ணி கழுவிட்டேன்னு. $35 மக்களை. ஓகே, $25 $22. இதையும் கழுவுறேன்னு நல்லா வடிவாக பார்த்தீங்களா மக்களை. இதுக்கு மூடியும் தந்துருக்கேன். மூடியால் வந்து மூட வேணும், கட்ட வேணும். இதுவும் கழுவியாச்சு. அதை இந்த மூடியை கழுவோம். ஸோ கூடுதலாக மக்களை இது வந்து கிச்சன் ப்ளஸ் ஸ்டஃப்பில் விற்கிறவங்க சரியா. ஸோ கிச்சன் ப்ளஸ் ஸ்டஃப்பில் போய் பார்த்து நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ அதனால நான் அமேசானில் ஆர்டர் பண்ணினேன். இப்போ இதுக்குள்ள மக்களை இங்கே பாருங்கள். ஸோ இது வால்மார்ட்டில் இந்த கிரேப் ஃப்ரூட்டு வாங்கி நான் இதை வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன்னு. அடுத்தது இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் தோல் உரித்து இஞ்சி இடித்து வச்சுக்கிறேன். ஒரு ½ இன்ச் வரும் சரியா. ஸோ இப்போ இந்த கிரேப் ஃப்ரூட்டை மக்களை வெட்டி
இங்கே பாருங்கள் நல்ல சிவப்பாக இருக்குது, ரோஸ் கலர் மாதிரியான சிவப்பு. இந்த கிரேப் ஃப்ரூட்டை ஸ்லைஸ் பண்ணி வெட்டணும் மக்களே, ஒரு மெல்லிஸா. ஒரு பீஸு வேணும் எனக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டப்படணும். அந்த ஃபில்டர் பண்ணுற இது வந்து சின்ன இதுதானே. ஸோ இதை வந்து இந்த இதுக்குள்ளே, இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து மக்களே நான் ஓவர் நைட்டு தூங்க போகிறதுக்கு முதல் ஓவர் நைட்டு அப்படியே சோக் ஆகிடும். ஸோ அடுத்த நாள் விடிய எழும்பி வரும் வயிற்றில் குடிக்க, காஃபி டீயலுக்கு பதிலாக இதை குடிக்க நல்லாயிருக்கும். மெட்டாபலிசம் பேர்ன் பண்ணும். ஸோ மெட்டாபலிசம் நல்லா வேலை செய்யும். ஸோ உங்களோட கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணும் மக்களே, சரியா? இதை வந்து சின்ன துண்டாக விட்டுருன்னு அதான் உள்ளுக்குள்ளே இதை அடைக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, ஸோ இது கழுவினது இருக்குது தானே. இதுக்குள்ளே வந்து முதல் வந்து இஞ்சியை போட போகணும் மக்களே, சரியா? இங்கே பாருங்கள், இடிச்ச இஞ்சி. சரியா? டேப் பண்ணி விடுங்க, இதில் ரங்கம். பார்த்தீங்களா? இப்போ இதுக்குள்ளே இந்த லெமன் பீசஸையும் போடுறேன். சரியா? அடுத்தது இந்த கிரேப் ஃப்ரூட்டையும் போடுறேன். கிரேப் ஃப்ரூட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சின்னனாக்க போகிறேன் மக்களே. ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ இப்போ இந்த கிரேப் ஃப்ரூட்டையும் போடுறேன். ஸோ இதை உடனே குடிக்காதீங்க மக்களே, ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் விடுங்க. அப்படி உங்களுக்கு குடிக்க வேணுமென்று சொன்னால் இதை வெளியால் தான் நான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது இளம் சூட்டு தண்ணி மக்களே, ஆறிக்கிட்டது, நல்லா ஆறினது. நேற்றைக்கு இருந்ததை ஊற்றி வச்சேன் நான். இளம் சூட்டு தண்ணியை ஆறிட்டது. ஒரு கொஞ்சம் மூத்த பழம் கூடி. ஓகே, இங்கே பாருங்கள் மக்கள். இப்போ இதை இந்த மூடியையும் போட்டுட்டேன் மக்கள். இங்கே பாருங்கள், இந்த மூடி போட்டேன் நான் அப்போதையே, நீங்கள் கண்டிங்களோ தெரியலை. இங்கே பாருங்கள், இப்போ இதை போட்டாச்சு. இது வந்து இதை மூடி வைக்கிறேன். பார்த்தீங்களா மக்களே? ஸோ இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே விட போகிறேன். இது நல்லா சோக் ஆகி அதன் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும். ஸோ நாளைக்கு விடிய குடிப்பேன். இல்லாட்டி நான் நல்லா தண்ணி தாமன்னு சொன்னால் மக்களே, நான் 1 மணித்தேலம் இல்லாட்டி 2 மணித்தேலம் கழித்து குடிப்பேன், சரியா? ஸோ நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். மெட்டாபலிசம் நல்லா வேலை செய்யும். ஸோ கேலரிஸ் பேர்ன் பண்ணலாம். வெயிட் லூஸில் பண்ணுறவங்களுக்கும் இது நல்லா, டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் எதையும் குடிக்கலாம், சரியா? மக்கள் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த வாட்சிங் ரிஸ்ட் பேண்டு சாம்சங் கேலக்ஸியில் இந்த ரிஸ்ட் பேண்டை காட்ட போகிறேன்னு. ஸோ நான் வந்து இந்த கலர் எடுக்க போகிறேன். என்ன கலருடா? க்ரீன். வாட் கலர் இஸ் திஸ்? லைக் எ க்ரீனிஷ். ஸோ இந்த கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் மக்கள். இங்கே பாருங்கள், இந்த கலர்லாம் இருக்குது. ஸோ பர்பிள், லைக் ஒலிவ் க்ரீன். அடுத்தது செரி ரெட், பிங்க், பிளாக், அடுத்தது கிரே கலர், அடுத்தது ஓஷன் ப்ளூ. ஸோ ஓஷன் ப்ளூ. ஸோ அவ்வளோ தான் இதுக்கு வந்துச்சு. 3, 6, 8. ஸோ 8 கலர்ஸில் இந்த ரிஸ்ட் பேண்டு வந்துச்சு மக்கள். கண்டு கொடுத்துருக்குறாங்க. ஈஸி. எனக்கும் தெரியாது எப்படி இந்த வாட்ச் கலட்டுறது. யூடியூப்பில் தான் மக்களை பார்த்தேன்னு. இது வந்து இந்த வாட்சின் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து தந்துருக்காங்க குலைஞ்சிடுமெண்ட். ஸோ இது கொஞ்சம் கலட்டுறது கஷ்டம். இந்த யூடியூப்பில் பார்த்த மக்களை இதை கலண்டுட்டு பாருங்க எவ்வளோ டேர்ட்டியாக இருக்குன்னு வந்துட்டு போடுறதானே. ஸோ இதையும் கலட்டும்.
பிடிச்சு கொண்டு கரெக்டாக வேணும் மக்களே. இது கலர் படுது இல்லை. பாஸ் பண்ணடா கலர். ஓகே மக்களை இங்கே பாருங்கள். ஸோ என்னுடைய ஓல்டு ரிஸ்ட் பேண்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வந்து எக்ஸ்ட்ராவாக தந்துருக்காங்க மக்களை இந்த டூலு. ஸோ இதுக்கு பொறுத்துறதுக்கு. ஸோ நான் இதில் என்னுடைய ஃபேவரட் கலர் இதான் நீ சொன்னேன் மாற்றி பிடிக்கும். இந்த சைட்டை மக்களே ஸ்லைட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள அது ஓகே அவங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இதையும் போட்டு ஓட்டைக்குள்ள விட வேணும். விட்டுட்டு இந்த ஸ்லைட் பண்ணுங்க இதை சைட்டாக சரியா. ஸோ இந்த ஓட்டைக்குள்ள வந்து அது விழும் பார்த்தீங்களா. லொக் ஆகிட்டுது மக்கள். இப்போ கட்டி காட்டணும் சரியா. ஸோ இது வந்து மக்களே நான் அடுத்தது மீடியம் சைஸு லார்ஜில் இருக்குது. லார்ஜா எக்ஸ்ட்ரா லார்ஜா இது ஒன்றில் இருக்குது. வா சூப்பர். இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு காட்டும் மக்களே. ஸோ மக்கள் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ யா. ஸோ மக்களை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேக் அ ஃபோட்டோ. மக்களை இங்கே பாருங்க. ஸோ மிச்ச ரிஸ்ட் பேண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு என்னுடைய பழைய ரிஸ்ட் பேண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன்னு அந்த டூல் அந்த இது இருக்குது தானே. ஸோ அந்த மெடல் இது அதையும் இதுக்குள்ளே சேஃபாக வச்சுக்கிறேன்னு. ஸோ இப்போ இதை வந்து நான் குடிக்க போகிற மக்களை என்ன டேஸ்ட்டுக்குன்னு பார்க்க போகிறேன். மக்களே அந்த இஞ்சி இடித்து போட்டுனான்ல. ஸோ அந்த இஞ்சி இந்த ஃப்ளேவர் இந்த கிரேப் ஃப்ரூட் இந்த அடுத்தது இந்த லெமன் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரங்கி இருக்குது. டப்பண்டே ரங்கிட்டுது மக்களே. ஸோ நான் இன்னும் விட போகிறேன்னு. ஸோ உங்களுக்காண்டி குடிச்சு காட்டுறேன்னு. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் இதை வெளியாலே வச்சுக்க போகிறேன்னு இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. பட் நான் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கேன். ஸோ இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ரங்க போகணும். ஸோ யா. ஹாய் மக்களை பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு டீடாக்ஸு ட்ரிங்க் மாதிரி. ஆக்சுவலி இது வந்து கூடுதலாக டயபீட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா. அடுத்தது வெயிட் லூஸுக்கும் இது நல்லா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சினிமன் ஸ்டிக்ஸ் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ லாஸ்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முதல் ஸோ இந்த தண்ணியையும் விட்டு 2 சினிமன் ஸ்டிக்ஸை போட்டுட்டு அடுத்த நாள் தூங்க போனீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் பார்த்தா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தா ஆப்பிள் ஜூஸு கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா. நான் ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே காட்டுறேன். பார்த்தீங்களா இந்த ஆப்பிள் ஜூஸுன்ற கலர் மாதிரி வந்துடும். ஸோ அதுண்ட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் அந்த சினிமன் இந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ரங்கிடும். ஓவர் நைட் அப்படியே சொக் பண்ண விட்டுட்டு போய் தூங்கினீங்கன்னு சொன்னால். ஸோ இது வந்து சிலோன் சினிமன் ஸ்டிக். ஸோ நல்ல குவாலிட்டியானதாக தான் வாங்கியிருக்குன்னு. ஸோ நீங்களும் அதை தான் யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி இல்லாத யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் லைக் என்னென்னு சொல்கிறது ஒர்க் பண்ணாத அவ்வளாண்டு. ஸோ இது குவாலிட்டியானதான் நல்லா. அடுத்தது இது வந்து மெட்டாபலிசம் நல்லா கேலரிஸ் பேர்ன் பண்ண வெயிட் லூஸுக்கும் நல்லா சரியா. ஸோ டயபீட்டிஸ்காரங்களுக்கும் இது நல்லா. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை சரியா. ஓகே. அடுத்தது இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களை ஸ்ட்ராபெரியும் கியூக்கம்பர்ஸும் போட்டு டிடாக்ஸ் ட்ரிங்க். ஸோ இது ஃபுல்லாக நான் ஊற விட்டு இருக்கிறேன்னு. ஸோ 1 hour இல்லாட்டி 2 hours கழித்து தான் இதை குடிப்பேன்னு. ஓகே மக்களை இப்படி நீங்கள் டிடாக்ஸ் ட்ரிங்குக்கு செய்து இப்படி குடிக்கலாம். பிளாக் காஃபி குடிக்கலாம், எக்ஸ்ப்ரெஸோ குடிக்கலாம். அடுத்தது இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க். அடுத்தது சினிமன் வாட்டர். அதை வந்து பாயில் பண்ணியும் சினிமன்
2 ஸ்டிக்ஸ் போட்டு பாயில் பண்ணியும் குடிக்கலாம் இளம் சூட்டில். இல்லாட்டி இதுக்குள்ளேயும் போட்டு சினிமன் ஸ்டிக்கை போட்டு ஊற வச்சுட்டு குடிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.